இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி பையன் வந்து எப்படி பேசுகிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்க. நீ வெட்டிக்கிட்டே இருப்ப, உன்னை குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடாது, நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது, நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசினா எப்படி இருக்கு? எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு? அப்புறம் 2 ஜாதி மோதல் இல்ல, எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம். இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்கும் கூட மோதிட்டு இருக்கிறான். அவன் காட்டு மிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை. நீ இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி உன் அருவாள் மட்டும் பேசாது, எல்லார் அருவாலும் பேசு. எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. எப்பவுமே கூலிப்படையா கூட்டிட்டு தான் வருவானு. இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல, அதனாலதான் குற்றப்பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான். அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பாருங்க, ஒரு அரசியல்வாதி எப்படி ஜாதி வழியை தூண்டி விடுறாங்க. அந்த ஜாதியவே அந்த அந்த ஒருத்தர் பண்ணின குற்றத்துக்கு ஒட்டுமொத்த ஜாதியவே இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ தூண்டி விடுறாங்க மக்களை. அப்போ சாதி மோதல்கள் வரும். இதெல்லாம் செய்யக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு வேணாமா? எம்எல்ஏக்கு நிற்கிறீங்க, எம்பிக்கு நிற்கிறீங்க, இன்னமே போய் மற்ற ஜாதிக்காரங்கிட்ட எப்படி ஓட்டு கேட்பீங்க? கிருஷ்ணசாமி அவர்களுக்கெல்லாம் மற்ற ஜாதிக்காரவங்க இருந்ததில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க. உங்கள் பையன் இப்படி பேசுனா எப்படி மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களை? அதனால் வன்மையாக கண்டிக்கிறோம். டாக்டர் கிருஷ்ணசாமி பையன் பேசின விதம் தப்பு. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அப்படி பார்க்காதீங்க.